நம்ம வந்து கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. அதெல்லாம் நம்ம ஊருடைய பொருள் தானாக வளர்ந்துடும் உரம் போடாமல். இது இந்த அரிசி கோதுமைலாம் இல்லை, அது வந்து அந்த மேலாப்பில் இருக்கிற அந்த 1.5 அடி மண்ணுக்குள்ள வேற பிடுங்கி அதோட சத்தையெல்லாம் எடுத்துரும். அந்த 1.5 அடி மணல் தான் உங்களுடைய சாப்பாடு. அதுக்கு கீழே ஒரு 100 அடி மணல் இருந்தாலும் அதில் உங்கள் வேறே போகாது, அதுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு வராது. அந்த 1.5 அடி மணலை ஒரு வருஷத்துக்கு 3 தடவை மகசூல் எடுத்தோம். அந்த மணலில் என்ன சத்து இருக்கும்? யூரியா போடலைன்னா உங்களுக்கு அரிசியும் கோதுமையும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வராது. அப்போ யூரியா வேணும்னா பெட்ரோலில் இருந்தால் யூரியா வரும். இந்த பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில், அந்த க்ரூட் ஆயில் அதிலிருந்து பிரிக்கப்படக்கூடிய பொருளில் ஒரு பொருள் தான் யூரியா. ரா மெட்டீரியலாக ஃபர்ஸ்ட் வரும். அதுலேருந்து தான் பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய் வரைக்கும் எடுக்கிறான். தார் வரைக்கும், ரோடு போடுற தார் வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் எல்லாத்துலேருந்து அந்த க்ரூட் ஆயிலிருந்து தான் வருது. அதுலேருந்து தயாரிக்கப்படுறது தான் அந்த யூரியா. அப்போ யூரியா வேணும்னா க்ரூட் ஆயில் வேணும். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், வெள்ளைக்காரன், டேய் ரஷ்யாக்காரன் உனக்கு பெட்ரோலை கொடுக்குறான்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டீல. அப்போ ஏன் பவர் எங்கே போச்சு? அப்போ என் பவர் வேணும்னா நான் வந்து உலகத்தில் எங்கெங்கே உன் கப்பல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் போரை செஞ்சிடுறேன். அப்போ உன் கப்பல் வெளியே வராது, உள்ளே போகாது. ஓகே. அப்போ அந்த போரை உருவாக்குறது எனக்கு தெரியும். பாவப்பட்ட அந்த பாய்ங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவானுங்க.